ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். விஜய் காவேரியை பார்க்கறதுக்காக வந்து நின்றுட்டுருக்காரு. அவருக்கு நடந்த எல்லா விஷயமுமே தெரிய வந்துடுச்சு. அவங்களுடைய தாத்தா, சித்தப்பா, சித்தி எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க. எல்லாருமே சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அடுத்த நிமிஷம் காவேரி தேடி வந்து இங்கே நின்றுட்டுருக்காங்க. காவேரியும் அவங்களுடைய அம்மாவும் யமுனாவை போயிட்டு ஊரில் பார்த்துட்டு அப்போ தான் வந்து இறங்குறாங்க. காவேரியை பார்த்த உடனே, நான் உன்னை பார்த்துட்டேன் காவேரி, நீ சொன்ன மாதிரி உனக்கு என்ன ஆனாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். நமக்கு இப்படி ஆகிறதுக்கு கடைசி நிமிஷத்தில் நீ யோசிச்சு பார்த்து என்னமோ தப்பாக நடக்க போது, எனக்கு என்ன ஆனாலும் நீ விட்டுறக்கூடாதுன்னு சொன்னல, அதே மாதிரி நான் உன்னை விட மாட்டேன் காவேரி, உன்னை தேடி வந்துட்டேன் அப்படின்னு விஜய் நிற்கிறாரு. அப்போது கேட்டை திறந்து உள்ளே போகிறாங்க. விஜய் அடுத்த நிமிஷம் வீட்டு முன்னாடி போய் நிற்கிறாரு. கதவை தட்டுறாங்க. இப்போ தானே உள்ளே வந்தேன், அதுக்குள்ளே யார் அப்படின்னு சாரதா வந்து எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா விஜயை பார்த்த உடனே சாரதா அவ்வளோ அதிர்ச்சி ஆகுறாங்க. யாருமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. விஜய் பார்த்த ஸ்டன்னாகி நின்றுத்தில் எந்த ஒரு வார்த்தையுமே சாரதா பேசுறது கிடையாது. அப்போவே காவேரி சாரதாவை தேடி யாருமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா இங்கே விஜயை பார்த்த உடனே அம்மாவோடைய அப்பா அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு ஞாபகம் வருது. நீங்களா, உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிடுறாங்க. இதை பார்த்த சாரதாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. ஏன் விஜய்க்கு கூட காவேரிக்கு எல்லாமே மறந்து போச்சு. நாம் இப்போ தான் காவேரி முன்னாடி வந்து நிற்கிறோம், அதுக்குள்ளே எப்படி நம்மளை காவேரி உள்ளே கூப்பிடுறா அப்படின்னு அவருமே கன்ஃபியூஷனில் உள்ளே போகிறாரு. இன்னொரு பக்கம் சாரதா யோசிச்சுக்கிட்டு இவரை உள்ள வான்னு கூப்பிடுறா. விஜய் தம்பியை பற்றி காவேரிக்கு எல்லாம் தெரியுமா, விஜயை பற்றி எப்படி காவேரிக்கு தெரியும், எப்படி உள்ளே கூப்பிட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே கன்ஃபியூஷன் ஆகி ஒரு ஸ்டன் ஆகி நிற்கும்போது, மா என்னம்மா இப்படி பார்த்துட்டு நின்றுட்டுருக்கா அப்படின்னு, இல்லடி இவர் வந்து அப்படின்னு இங்கே சாரதா கேட்குமோ, மா உனக்கு இவரை தெரியாதுல்ல, அதான் இப்படி நின்றுட்டுருக்க, இவர் வந்து அம்முவோடைய அப்பாவா, நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன்ல, என் ஸ்கூலில் வந்து ஒரு அம்மு பாப்பா எப்போ பார்த்தாலையும் அவங்களோட அம்மா அப்பா பற்றியே பேசிகிட்டு இருப்பா, என்ன அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், அவளுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு. அவருடைய அப்பாம்மா, நான் இவரை நேற்று ஸ்கூலில் குழந்தை அடிபட்டுருச்சுன்னு இவர் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்துட்டு இருந்தார். அப்போ நான் இவரை பார்த்தேன், அம்முவை இவர் தான் கூட்டிகிட்டு போனார், கரெக்ட் தானே, நீங்கள் தானே அம்முவோடைய அப்பா அப்படின்னு கேட்கவும், ஓ அப்படி தான் நமக்கு காவேரி தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளை காவேரிக்கு தெரியும் அப்படின்னு விஜய் வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓ அப்படியா தம்பி, வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்கிறாங்க. அத்தை கூட நல்லாவே நடிக்கிறாங்க அப்படின்னு விஜய் ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ தான் காஃபி தண்ணி ஏதாச்சும் குடிக்கிறீங்களா தம்பி அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை நேற்று அம்முக்கு அடிபட்டப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணதா சொன்னீங்கல்ல, அதான் உங்களுக்கு பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும்னு ஸ்கூலுக்கு போயிருந்தேன், ஸ்கூலில் நீங்கள் இல்லை லீவ் போட்டுறதா சொன்னாங்க, அதான் உங்களை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் காவேரியை கரெக்டாக விஜய் தம்பி பார்த்ததும் இப்படி எதுவுமே தெரியாத மாதிரி பேசுகிறாரு. விஜய் தம்பி இங்கே எப்படி, அவங்களோட சித்தப்பாவும் சித்தியும் இந்த ஊருக்கு வேலையாக வந்ததாக தான் சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது தான் நம்மளை பார்த்துட்டு நம்மக்கிட்ட வந்து கோவப்பட்டு இனி விஜயை குழந்தைய பார்க்கக்கூடாதுன்னு கோவப்பட்டாங்க. விஜய் தம்பி எப்படி இங்கே தான் விஜய் தம்பி இருக்குதா, காவேரின்னு தெரிஞ்சு தான் விஜய் தம்பி இங்கே தேடி வந்திருக்கு போல இருக்குது. ஆனால் காவேரி கிட்ட எதுவுமே தெரியாத மாதிரி விஜய் தம்பி கூட பேசுது. இப்போ நம்ம விஜய் தம்பிக்கு என்ன பதில் சொல்கிறது, ஏன் விட்டுட்டு போனீங்க, குழந்தைய விட்டுட்டு போனீங்கன்னு விஜய் தம்பி நிறைய கேள்வி கேட்குமே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ரொம்பவே மனசுக்குள்ளே ரொம்பவே கன்ஃபியூஷனாக இருக்காங்க. அப்போ தான் என்னம்மா பார்த்துட்டே நிற்கிற, போய் காஃபி கொண்டாமா அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இருங்க நான் போய் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி உள்ளே போடுறாங்க. அந்த சமயத்தில் தான் என்னத்த எப்படி இருக்கீங்க அப்படின்னு விஜய் கேட்ட உடனே சாரதா வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. தம்பி மாப்பிள்ள அப்படின்னு நிற்கிறாங்க. என்னத்த நல்லாவே நடிக்கிறீங்க போல இருக்குது, எப்படி அத்தை உங்களால் கூட இப்படி இத்தனை வருஷமாக காவேரி செத்து போயிட்டான்னு மறைச்சி எனக்கு போய் சொல்லிட்டு உங்களால் இருக்க முடிஞ்சது அப்படின்னு. தம்பி அப்படி மட்டும் சொல்லிடாதீங்க, நாங்கள் காவேரி செத்து போயிட்டு தான் போய் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. என்னத்த உங்களுக்கும் இந்த விஷயம் தெரியுமா, இல்லை தெரிஞ்சோ தெரியாத மாதிரி என்கிட்டேயும் இப்போவும் நடிக்கிறீங்களா அப்படின்னு. இல்லை தம்பி நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு. என்னத்த காவேரி செத்து போயிட்டதா என் வீட்டில் எல்லாருமே சொல்லி நீங்கள் வீட்டை விட்டு குழந்தைய கொடுத்துட்டு போயிட்டதா சொன்னாங்க, அது தெரியும், என் பாட்டி தான் இப்படியெல்லாம் உங்களை சொல்ல சொன்னாங்கன்னு. ஆனால் உங்களால் எப்படி என்னை விட்டுட்டு போக முடிஞ்சிச்சு, காவேரி என்கிட்ட இருந்து பிரித்து கூட்டிகிட்டு போக முடிஞ்சிச்சு அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க. தம்பி இங்கே பாருங்கள்,
குழந்தைக்காகவும் உங்களுடைய நல்லதுக்காகவும் அம்மா கேட்டுக்கிட்டாங்கன்னு ஒரே காரணத்துக்காகவும் தான் நாங்கள் காவேரி கூட்டிகிட்டு இங்கே வந்தோமே தவிர வேறு எதுவுமே கிடையாது. காவேரி நல்லா இருக்கணுன்றதுக்காகவும் நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காகவும் தான். ஆனால் மற்றபடி இப்போ காவேரி செத்து போயிட்டுறான்னு சொல்லி உங்கள் வீட்டில் சொன்னாங்க, நீங்கள் சொன்னீங்களே அந்த விஷயம் எங்களுக்கு எதுவுமே தெரியாது. உங்ககிட்ட இப்படியெல்லாம் அவங்க சொல்லி வச்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா இங்கே விஜய் கிட்டே கேட்டுட்ருக்காங்க. அப்போது உங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது இல்லாத, சரி விடுங்க, அது விட்டுருங்க. ஆனால் இத்தனை வருஷத்தில் என்னை பார்க்க வரணும்னு உங்களுக்கு தோணவே இல்லை, குழந்தைய பார்க்கணும் என்ன பார்க்கணுன்னு தோணவே இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அத்தை, நீங்கள் நினைக்கலாம் நான் எப்படி உங்களை பார்க்க வராமல் இருந்திருக்கலாம், நான் கேட்ட கேள்வியை நீங்கள் என்னை திருப்பி கேட்கலாம். ஆனால் எனக்கு காவேரி உயிரோடு இருக்கிற விஷயமே இப்போ தான் அத்தை தெரியும் அப்படின்னு விஜய் அவ்வளோ கஷ்டப்பட்டு சாரதா கிட்ட பேசுகிறாங்க. அம்முவோட கிளாஸ் டீச்சர் காவேரின்னு எனக்கு தெரியவே தெரியாது. அம்முக்கு அடிபட்டுருந்துச்சு நேற்று காவேரியை அதாவது அம்முவை பார்க்க நான் போயிருந்தப்போ தான் எனக்கு தெரியும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, அம்மு பேர் என்ன தெரியுமா, அவ பேர் காவேரி அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு சாரதா அவ்வளோ வருத்தப்படுறாங்க. இப்போது எப்படி இருக்கா அம்மு அப்படின்னு கேட்குறாங்க. அதை விடுங்க அத்தை, இந்த வீடியோவை பாருங்கள். இதை பார்க்கும்போது தான் காவேரி இருக்கிற விஷயமே எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் தான் என் தாத்தா கிட்டே போயிட்டு நான் எல்லா விஷயத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். என் பாட்டி கூட இறந்து போயிட்டாங்க, அவங்க இறந்து 2 வருஷம் ஆகுது. நானுமே தாத்தா கிட்ட எல்லா விஷயத்தையுமே கேட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்குமே காவேரி உயிரோடு இருக்கிற விஷயம் தெரியும். எல்லாருமே சேர்ந்து என்னை ஏமாத்திட்டீங்கல்ல அத்தை, காவேரி இல்லாமல் குழந்தை அம்மா இல்லாமல் எத்தனை வருஷமா 5 வருஷமா நானும் குழந்தையும் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் தெரியுமா அத்தவங்களுக்கு. இப்படி என்னை நீங்கள் கூட ஏமாத்திட்டீங்களா அப்படின்னு தான் அழுகிறாங்க. தம்பி, அப்படி மட்டும் எங்களை பார்த்து ஒரு வார்த்தை கேட்டுடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே இருக்கவும் காவேரி காஃபி கொண்டு வந்துடுறாங்க. அவளுக்கு இன்னமும் எந்த விஷயமும் தெரியாது, எதுவுமே ஞாபகம் இல்லை, நீங்கள் தயவு செஞ்சு எதுவுமே அவகிட்ட சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொல்ல மாட்டேன் இல்லை அத்தை, ஆனால் எப்படி காவேரியை என் பக்கம் கொண்டு வர்றதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு விஜய் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. அதுக்கப்புறமா காவேரி வந்துடுறாங்க. வந்த உடனே என்னம்மா இப்போ தான் தெரியாத மாதிரி ரியாக்ஷன் கொடுத்த, உடனே பல வருஷம் பேசின மாதிரி 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, உங்களை பற்றி தான் உங்கள் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாடி காவேரி அப்படின்னு. ஆமாம், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு காவேரி கிட்ட. என்ன சொல்லுங்க அப்படின்னு. அவள் பேர் அம்மு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ, அப்போது அம்மு கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. ஆமாம், அவள் பேர் என்ன தெரியுமா அப்படின்னு. காவேரி அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. விஜய் அவங்க வாயால் காவேரி அப்படின்னு காவேரி பேரையே கூப்பிடுற மாதிரி அவங்களுக்கு அப்படி ஒரு ஃபீலு, அந்த ஃபீலிங்கை அப்படியே உணர்ந்துக்கிட்டு இருக்காங்க காவேரி. என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு. ஆமாம், அம்மு பேர் காவேரி, நான் செல்லம்மா அவளை அம்முன்னு தான் கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு நான் கேட்டதுக்கு அம்முன்னு தானே சொன்னான் அப்படின்னு. நான் எப்படி கூப்பிட்றேனோ அதே மாதிரி உங்ககிட்டயும் அவள் சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, உங்கள் பேர் கூட காவேரி தானே அப்படின்னு விஜய் கேட்குறாங்க. இது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க காவேரி. என்கிட்ட அம்மு உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, உங்களை தவிர அம்முவுக்கு உலகத்தில் வேறு யாரையும் பிடிக்காதுன்ற அளவுக்கு இந்த ஸ்கூலுக்கு கொஞ்ச நாட்கள்லேயே உங்களை பற்றி நிறைய பேசிட்டா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரிக்கு அவங்கள அறியாமலே எல்லாத்தையும் அவங்களுக்கு ஞாபகத்தில் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காகவே அப்படி பேசுகிறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரியுமே எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்காங்க. முதல்ல என் குழந்தைய அடிபட்டப்போ நல்லபடியாக பார்த்துக்கிறதுக்காக உங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. அப்போ என்ன இப்படி பேசுகிறீங்க சார், இது எல்லாமே என்னோட கடமை தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி சொல்லவும் அப்படியே விஜய் சாரதாவை பார்க்குறாங்க. பார்த்தீங்களா அத்தை, அவங்களோட காவேரியோட பொண்ணுன்னு தெரியாமையே எல்லாத்தையும் காவேரிக்காகவே பண்ணுறா அப்படின்னு. இப்போ தான் சாரதாவுக்கு ஒரே கன்ஃபியூஷனில் இருக்குது. அப்புறம் எனக்கு ஸ்கூலுக்கு நேரம் ஆகுது, நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன், நீங்கள் பேசிகிட்டு இருக்கேன் காஃபி குடிச்சிட்டு, தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தப்பு இல்லை, பரவாயில்ல, போயிட்டு வாங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாங்க. அப்போ தான் இங்கே சாரதா கன்ஃபியூஷனில் விஜயை பார்க்கவும், என்னத்த கன்ஃபியூஷனாக இருக்கா, அந்த அம்முவும் காவேரியும் யாருன்னு அப்படின்னு சொல்லவும், உங்கள் காவேரியோட பொண்ணு தான் அத்தை காவேரி, அம்மு காவேரியோட பொண்ணு தான் அப்படின்னு சொல்லுவோம். அப்படியே சாரதா கண்ணிலேருந்து அப்படி கண்ணீராக வந்துட்டுருக்கு. என்ன அத்தை, ஒருத்தருக்கு ஒருத்தர் அம்மா பிள்ளைன்னு தெரிஞ்சுக்காமையே எவ்வளோ பாசத்தோடையும் அன்போடையும் இந்த ஸ்கூலுக்கு போன கொஞ்ச நாள்லேயே அவங்க 2 பேருமே தெரிஞ்சுக்கிட்டாங்க. பார்த்தீங்களா அத்தை, விதி அத்தை, நீங்கள் பிரிக்கணும்னு நினச்சாலும் என்னை காவேரியோட சேர்த்து வைக்க விதி அவளை இந்த ஊருக்கு டீச்சராக கூட்டிகிட்டு வந்திருக்கு. அம்மாவும் அதே கிளாஸ்க்கு காவேரியோடைய
ஸ்டூடெண்ட்டாக அந்த கிளாஸ்க்கு போயிருக்கா, இப்போ புரியுதாத்த அப்படின்னு விஜய் எல்லாத்தையும் சாரதாவுக்கு தெளிவாக எடுத்து சொல்லி புரிய வச்சிடுறாங்க. அப்போது சாரதா ரொம்ப ஸ்டன்னாகி நின்றுட்டுருக்காங்க. என்னத்த இதுக்கப்புறமாச்சு நான் யாருன்ற விஷயத்த அவளுக்கு சொல்லி தெரியப்படுத்த போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. தம்பி அது எப்படி அப்படின்னு அவளை அறியாமலே ஒரு உணர்வு அவளுக்கு வந்துக்கிட்டு தான் இருக்குது தம்பி. உங்களை பற்றி அவளுக்கு தெரியல, நான் ஞாபகம் இல்லைனா கூட அடிக்கடிக்கு அவள் சொல்லிகிட்டே தான் இருக்கா. ஒரு விதத்தில் அவளுக்கு ஏதோ தோணுது அப்படின்னு சாரதா சொல்லவும், அப்போ ஏன் நீங்கள் அவளுக்கு ஞாபகப்படுத்தவே இல்லை, என்கிட்ட கூட்டிகிட்டு வந்து இதுதான் உன் குழந்த, இதுதான் உன் புருஷன் அப்படின்னு அவளை நீங்கள் நிற்க வச்சுருந்தா நான் அவளை எப்படியாச்சும் அவகிட்ட பேசி சமாதானப்படுத்தி என் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பேனே அத்தை அப்படின்னெல்லாம் இங்கே விஜய் பேச ஆரம்பிக்கிறாங்க சாரதா கிட்ட. காவேரி ரெடி ஆகிட்டு வந்துடுறாங்க, அதனால் எதுவுமே பேச முடியுதுல. இன்னொரு பக்கம் இங்கே பசுபதிக்கு விஜய் காவேரி தேடி போயிருக்கான். காவேரி அந்த ஸ்கூலில் வேலை செய்கிறா. இப்போ அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கினாங்க அப்படின்ற விஷயம் அடுத்து விஜய்க்கு அப்போவே தெரிய வருது. அதாவது பசுபதிக்கு தெரிய வருது விஜய் பற்றின விஷயம் எல்லாமே. இவங்க 2 பேரும் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ சேர ஆரம்பிச்சிட்டாங்களா, அவளுக்கு தான் எல்லாமே மறந்துடுச்சு, இனியும் அவங்க 2 பேரும் சேர விடக்கூடாது அப்படின்னு பசுபதி முடிவு பண்ணிடுறாரு. இப்போது காவேரி அம்மா எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நானுமே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் அங்கேருந்து கிளம்ப போகிறாங்க. அப்படி காவேரி வெளியில் கிளம்புனதுக்கு அப்புறமா விஜய் இருந்துக்கிட்டு, கவலைப்படாதீங்க அத்தை, இனி அடிக்கடிக்க நம்ம சந்திக்க வேண்டியதாக இருக்கும், நீங்கள் இங்கே தானே இருக்க போகிறீங்க, என்னை விட்டுட்டு இதுக்கப்புறமும் நீங்கள் ரொம்ப தூரத்துக்கு போகணுன்ற நிலைமைக்கு மட்டும் யோசிச்சு கூட பார்க்காதீங்க. காவேரி தான் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்னுடைய மனைவி, நான் எப்படியாச்சு அவளை நெருங்க ட்ரை பண்ணுவாத்த அப்படின்னு விஜய் சாரதா கிட்ட சொல்லிட்டு வெளியில் கிளம்பி வராரு. அப்போ தான் சாரதாவும் பின்னாடியே வராங்க. சரிங்க சார், நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஆச்சரியமான இல்லைன்னா நான் அந்த வழியாக தான் ஸ்கூலுக்கு போகிறேன், நான் உங்களை கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணிட்டுருமா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார், உங்களுக்கு எதுக்கு சிரமம், நானே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்களாச்சும் அவங்களுக்கு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த சமயத்துலையாச்சும் காவேரி கூட போகணும், அவங்கள நெருங்கணும், அவங்களுக்கு எல்லா உணர்வும் ஞாபகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக விஜய் அப்படியே சொல்கிறாரு. அப்போ தான் காவேரி இருந்துக்கிட்டு அப்படி திருன்னு முழிக்கிறாங்க. சாரதா இருந்துக்கிட்டு போ அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு விஜய் காவேரியை பார்க்க வந்திருக்காங்க. காவேரியும் விஜய் கூட சேர்ந்து வாழணுன்ற ஆசை இன்னமும் சாரதாவோட மனசில் இருந்துச்சு. ஆனால் வீட்டில் எல்லாரும் காவேரிக்கு வேற ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சாங்க. இந்த சமயத்தில் தான் இப்போது ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆகி சாரதா நிற்கவும், நானே கூட்டிகிட்டு போகிறேன் வாங்க வாங்க அப்படின்னு விஜய் கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு. சரி ஒரு நிமிஷம் செப்பல் போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு காவேரி போயிட்டு செப்பலை போட்டுட்டு, உங்களுக்கு ஒன்று தெரியுமா, நான் என் கனவுல ஒரு ஹீரோ வரன்னு சொன்னல, அது யாருன்னு தெரியுமாம்மா, இவர் தான், பேசாமல் இவரே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறியாம்மா, நல்லாயிருக்கும் அப்படின்னு விளையாட்டு வாக்கில் காவேரி ஒரு விஷயத்த கேட்குறாங்க. இதை கேட்ட உடனே சாரதா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. நான் சும்மா தான் சொன்னேன், யோசிச்சுட்டு இருக்காத, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அங்கேருந்து விஜய் கூட காரில் கிளம்பிடுறாங்க. போகும்போது விஜயுமே காவேரி முகத்தை பார்த்து அவ்வளோ சந்தோஷமாக போயிட்டுருக்காரு. ஸோ இதோட இந்த எபிசோடு முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, சாரதா என்ன பண்ண போகிறாங்க, விஜய் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ண நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.